தமிழ்நாட்டு நிதிநிலை தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட்டது தாவேகா அரசு. வெள்ளை அறிக்கை அது வெளியிடுறது மரபு கிடையாது. பொதுவா என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நாங்கள் திரும்ப திரும்ப சட்டமன்றத்தில் கேட்டோம், என்ன முதலீடு வந்திருக்கு, வெள்ளை அறிக்கை வைக்குங்க, வெள்ளை அறிக்கை வைக்குங்க. 10 லட்சம் கோடியாக கடன் அளவு உயர்ந்திருக்கு. வருவாயை பெருக்குவதற்கு எந்த விதமான முயற்சிகளையும் அவங்க மேற்கொள்ளவே இல்லை. 24 மணி நேரத்தில் 12 பாலியல் குற்றச்சாட்டுகள். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். ஒரு தெம்பும் திராணியும் இருந்தால் ஒரு தொகுதியில நிற்க சொல்லுங்கள். பெரம்பூரை விட்டு இங்க திருச்சி கிழக்குல என்னோடு மோத சொல்லுங்கள். நிச்சயமாக வெற்றி எங்கள் பக்கம். குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன். திருச்சி கிழக்கில் முதலமைச்சர் வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் இனிகோ வழக்கு தொடர்ந்திருக்கிறார். விஜய் ராஜினாமா செய்துள்ளதால் தன்னை வெற்றியாளராக அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம். மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. டிஎம்கேவோட ஜென்சி அரசியல் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அங்கங்க கூட்டம் போட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய முதலமைச்சர் ப்ரோ 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 அங்கிள் அங்கிள் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ ப்ரோ ஜோசப் விஜய் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ ப்ரோ. தாவேகாவுடைய வெற்றிக்கு ஜென்சி இளைஞர்களுடைய வாக்குகள் தான் காரணம். நாங்களும் ஜென்சி அரசியலை மேற்கொள்ள போறோம்னு சொல்லி அவங்க ஒரு களத்துல குதிச்சிருக்காங்க. அதாவது எல்லா அரசியலுக்கும் முன்னுதாரணமாக இருந்த ஒரு இயக்கம் அடுத்தவங்களை பார்த்து காப்பி பண்ற நிலைமையில இருக்குதுன்னு ரொம்ப ஆச்சரியப்படுறேன் நான். இது எப்பயுமே திமுக தான் ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருக்கும். இந்தியா முழுக்க ஒரு பார்வை இருக்கும்போது தமிழ்நாட்டில் வேற ஒரு பார்வை இருக்கும். அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அழகா கொண்டு வாங்க. இப்ப காப்பி அடிக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த ஒரு பார்வையால தானே நானும் பார்க்காதே பார்க்காதே. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. விஜய்க்கு இயல்பாக நடந்தது. அவர் மாநாடு கூட்டி ராம்பாக போனார். திடீர்னு அன்னைக்கு தான் எல்லாம் கையில் இருக்கிறதெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சான் தூக்கி. இவருக்கு ஒரு காமெடி நடந்தது தெரியுமா? அதே மாதிரி அடின்ட்டாங்க. அவன் பார்த்தான், என்ன கோவமோ தெரில, சுருட்டி வச்சு இந்த நான் ரெடின்னு சொன்ன உடனே எந்த டைரக்ஷன்ல வேணாலும் என்ன அட்டாக் பண்ணுங்க, அதை எப்படி தடுக்கிறீங்கற மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ரெடி. அந்த மாதிரி நமக்கு என்ன சரி பண்ணிக்கணும்னு கிளம்பாம அவர் பண்றாரு இவர் பண்றாரு. விஜய் கேஷுவலான ஸ்பீச் பேசுறாரு. அவர் பேசுகிற லாங்குவேஜ் மேடை பேச்சு அல்ல, சம்பிரதாயமானதல்ல, வழக்கமானதல்ல. அவர் கம்ப்ளீட்டா வேற ஒரு பாணியை கடைபிடிக்கிறார். அவர்களே இவர்களெல்லாம் சொல்றதில்ல, நன்றி சொல்றதில்ல, வாங்க சொல்றதில்ல. நேரடியாக போன வாரம் கூட்டத்தில் நான் பேசும்போது அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் எடுத்தெடுப்புலையே. ஸோ அது டைரெக்டாக கனெக்ட் ஆகுது. அது சும்மா அந்த நசன்னு பேசிகிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த கலோக்கியல் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறாரு. இதை மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த யூத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இதை பார்த்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டாலினோடைய அந்த உதயநிதியுடைய அறிக்கையவே பேச்சு வழக்கில் கொடுக்குறாங்க. நான் வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்காக நான் கூடவே நிற்பேன். எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை, எனக்கு என்னன்னே தெரியல. இது மாதிரிலாம் பண்ணி ஜென்சிலாம் ஜென்சிக்கு தமிழ் படிக்க தெரியலங்கிற பார்க்கணும். திராவிட ஆட்சியோடைய பெரிய புண்ணியத்தில் என்னன்னா, நீங்க தமிழையே ஒரு பெரிய துயரம் சொல்றேன். மொத்தம் மனிதாபிமானத்துடன் தமிழங்க அதெல்லாம் பார்த்து சொல்லப்படாது, மனப்பாடம் பண்ணி சொல்லு. மாவட்ட தலைமையகத்துடன் இணைக்கக்கூடிய செலவு அளவிற்குள் அளவருக்கில் அடிப்படையில் அடே உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. அப்ப நம்ம எப்படிப்பட்ட தலைமுறையை வளர்த்து வச்சிருக்கோம் பாருங்க. தமிழ் பேச தெரியும், வேற எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கும். இதுதான் திராவிட இயக்கங்கள் பண்ணது. அப்ப இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம இவங்க நான் ஜென்சி பாலிடிக்ஸ் பாருங்க காப்பி கேட் பண்ணாங்கன்னு எந்த பயனும் இல்லை. ஓகே, இது அவர்களுக்கே சறுக்காக அமையுது சார்.
இது தேர்தலில் எந்த மாதிரியான மாற்றத்தை உருவாக்கும் இனி வரும்? நீங்க என்ன ஜென்சியை பிடிச்சிங்களா கிராண்ட்மாவை பிடிச்சிங்களாங்கிறது மேட்ரு இல்லை. நீங்க நல்ல விஷயம் பண்ணீங்கன்னா எல்லாரும் உங்கள் பக்கம் வந்துருவாங்க. கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்த எவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றான் பாரு. நான் ஏன்லாம் ப்ரோ நல்லா இருக்கியா ப்ரோ அப்படின்னு எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? தட் இஸ் நாட். அது ஒரு மேட்டரே கிடையாது. மேட்ரு வந்து நீங்க நல்லவங்களா இல்லையா, உன்னைய திருட சமூகத்துக்கு நீ யாருன்னு பொறுக்கி போயடா. நீங்க நல்லவங்கிற நம்பிக்கையை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும். கெட்டவங்க கூட சேரக்கூடாது, சேர்க்கக்கூடாது. அது பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஓட்டு. தேர்தல் என்பது மக்களுடைய நம்பிக்கை, கவர்ச்சி அல்ல. தேர்தலுடைய வெற்றி கவர்ச்சி அல்ல, மக்களுடைய பெண்களுடைய நம்பிக்கை. ஒன்று, தமிழ்நாடு அரசு ஒரு வெள்ளை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. தமிழ்நாட்டுடைய அதனுடைய சாராம்சம், தமிழ்நாட்டுடைய நிதி மேலாண்மை என்பது சரியாக இல்லை, கடன் அதிகரித்திருக்கிறது, வருவாய் பெருக்கவில்லை, பொதுத்துறை நிறுவனங்கள் அதன் வழியாக பெற வேண்டிய வருமானம் அதிகரிக்கப்படவில்லை என்பது. அழுவுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. எதிர்க்கட்சியே இல்லாத சட்டசபை அமைப்ப உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன். உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன். எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிடா. நான் கடந்த மேடையில் தலைவர் முன்னாடி சொன்னேன், எதிர்க்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்கும் வருங்காலத்துலன்னு. உடனே பாதி பேருக்கு கோபம் வந்துருச்சு. அது எப்படி சொல்ல முடியும்? அது ஜனநாயகமா அப்படின்னு 234 தொகுதியும் நாங்க தான் ஜெயிப்போம் சொல்லும்போது அதுக்கு என்ன அர்த்தம்? 234 தொகுதியும் நாங்க தான் ஜெயிப்போம், அப்ப எதிரில் வர கட்சி இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் சட்டமன்றத்துல. அப்ப அது மட்டும் ஜனநாயகமா? உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? என்னது? அதான் நான் கொஞ்சம் மாத்தி சொன்னேன், திரும்பவும் சொல்றேன், எல்லா மாதிரியும் சொல்லுவேன். இந்த சின்ன பசங்க வருங்காலத்துல எதிர்க்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தில் எங்கள் தலைவரை முதலமைச்சராக அமர வைப்போம். அட கூறுகட்ட கொத்தல்லி, மவுத் கண்ட்ரோல எப்படா வளர்த்துக்க போறேன்? ஏங்க, அவ ஒழுங்கா ஒரு காலேஜ் கட்டிட்டு போயிருந்திருப்பான். சும்மா இருந்தவன நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க. இப்ப அவன் ஊருக்கு ஒரு காலேஜ் ஓபன் பண்ணிட்டான். கலைஞர் வந்து நான் படிச்சிருக்கேன், நானே பார்த்துருக்கிறேன். அதை வந்து திமுக தோத்துருச்சுன்னா தமிழர்கள் சோற்றால் அடித்த பிண்டமாகி விட்டார்கள் அப்படின்னு திட்டுவார். என் முழு அன்பையும் பார்த்து குழு கூட அறிக்கையை கொடுத்துருக்கு, நம்ம ஊடகங்களில் செய்தியெல்லாம் வந்திருக்கு, நம்ம பார்த்துருப்போம். தாவேக்காவை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். நம்ம வந்து வளராத பிஜேபியை நமக்கு எதிரி மாதிரி காட்டி பிஜேபி வருதுன்னு சொல்லிட்டோம். உண்மையான எதிரிங்கிறத தெரியாம இல்லாத எதிரியோட சண்டை போட்டுருக்கிறோம். நான் ஒருத்தர் அடிச்ச பாக்கல, நீ அடிச்சாலும் எப்படிடா? அடிக்க வேண்டிய ஆளு அவன். திமுகவுடைய தோல்விக்கு அதிகாரிகள் தான் காரணம்னு. ஆனா அதை விட இப்ப அதிகாரிகள் காரணம் சொன்னா அவங்களே ஏமாத்திக்கிறாங்க. அவர்கள் தான் காரணம். ரெண்டாவது காரணம் சொன்னா கூட்டணி கட்சிகள். மூணாவது காரணம் சொன்னா கூட்டணி கட்சிகளை அவர்கள் நடத்திய விதம். நாங்க அந்த கட்சி கூட்டின ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சியோட நாங்க குறைவா? யாரு? தேமுதிக. அப்ப அவங்கள விட நாங்க வலிமையா இருக்கிற எல்லாம் இருந்தும் கூட அப்ப எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி சரியா? எலும்பு தூக்கி அவனுக்கு போடுறீங்க, சூப்பர் எலும்பு இவனுக்கு ஒண்ணு உழுது, இங்க உழுது, எனக்கு ஒண்ணு உழுவக்கடா. அது நான் எடுக்க வைக்கணும்னு வைக்கல, யதார்த்தமா வந்தது. அது யதார்த்தமா எப்படி கரெக்டா அங்க வருது, இங்க வர மாட்டேங்குது. இல்ல மாமா, இவருக்கு வேற வழி இல்ல. எங்க தலைவருக்கு போய் 8 தொகுதி வாங்கிட்டு வந்துட்டாரு. சரி வாங்கணும்னுட்டாரா? இவர் கேட்ட தொகுதியை கொடுத்தாங்களா? அரூரை கேட்டா அப்பயே எங்களுக்கு தெரியும் பிரதர், இது வந்து ரூட் வேற பகிட்டு போய்கிட்டு இருக்குன்றது தெரியும். உன்னை நல்லவே நம்பி வந்ததுக்கு இரும்பு தூக்குறியா? ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா? என்ன சம்பாத்தியம்? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைக்கேசல் உள்ள போயிருவேன்.